ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தோசை அந்த தோசைங்க திருப்பி பார்க்க போறோம். ஆனால் அது அரிசி மாவு தோசை, இது வந்து கம்பு மாவு தோசை. கம்பு மாவு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைகளுக்கு புரோட்டீன், ஃபைபர் அதெல்லாம் வேணும்னா இந்த கம்பு மாவு வச்சு செய்யுங்க தோசை. அப்படி சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, பார்க்கும் போதே எப்படி இருக்கு. அதுக்காக ஒரு பவுல்ல வந்து 3 கிளாஸ் அளவு கம்பு மாவு எடுத்துக்கணும். 3 கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் எந்த கிளாஸ்ல நீங்க கம்பு எடுத்தீங்களோ அதே கிளாஸ்ல உளுந்த மாவு அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். வாஷ் பண்ணிட்டு 6 hours ஊற வச்சுக்கணும். 6 hours ஊற வச்சிட்ட அப்புறம் நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி அவுல் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ அடுத்து மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு அரைங்க. அதுக்கடுத்து எல்லா மாவும் அதுக்குள்ளே கொட்டிக்கோங்க, மிக்சியில் இல்லை கிரைண்டரில். அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எதுக்குன்னா கம்பு மாவு ரொம்ப சீக்கிரமாகவே புளிஞ்சிடும், பொங்கி வரும். அதுக்கடுத்து உப்பு போட்டுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். எப்படி அரிசி தோசைக்கெல்லாம் எப்படி கலப்பீங்க அந்த மாதிரி கலந்துக்கணும். பாருங்க, அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்ட அப்புறம் அதே ஸ்லோவாக ஊற்றணும். இது ரொம்ப மெலிசாக வரும். குழந்தைகளுக்கு இது கம்பு தோசை தானே, அது ரொம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாருங்கள், அப்படியே ரெட் கலராக வரும். அரிசி மாவு தோசை எப்படி வரும் அதே டேஸ்ட்லேயும் வரும். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னா, இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கணும். நடுவில் கூட கொஞ்சம் உருண்டு ஊற்றிக்கணும். திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், ரெட் கலராக வருது. பாருங்கள், பின்னாடி பாருங்கள், அதே கலரில் தான் வரும். ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சோண்டு தான் வரும். அதே மாதிரி தான் இருக்கும். சுற்றி உண்டு எண்ணெய் போட்டுக்கணும். இந்த மில்லட்ஸ் ஸ்ப்ரவுட்டட் பண்ணி வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எப்பயும் நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ போடும் போது அனுப்பிச்சிருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. சுகுணா ஸ்ப்ரவுட்டட் மில்லட்ஸ். பாருங்கள், இது வந்து ஏதாவது காரமான சட்னி கூட இல்லைன்னா பொடி கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பி சொல்லிக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் காணி 5K லைக் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது நான் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டாண்ட வந்து அனுப்புகிறேன்.